ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் உள்ள பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யார் அப்படின்னா ஆர்கே நாராயண். இந்த ஒர்க் 1935 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒர்க். இதோட செட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மால்குடி. இதுவும் ஒரு ஃபிக்ஷனலான பிளேஸ். இந்த ஒர்க் சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அதோட ஹியூமரஸ் மிக்ஸ் ஆன மாதிரியும் எழுதியிருக்காங்க. இந்த சாப்டரில் ஸ்வாமி தான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரோட கிராண்ட் மதர், ஃபாதர் பற்றி ஒரு சில இடங்களில் வரும். ஓகே, இப்போ சம்மரிக்குள்ளே போகலாம். பிஃபோர் தி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த சாப்டர் வந்து ஏப்ரல் மந்தில் வந்து நடக்குது. ஸ்வாமிக்கு இன்னும் 2 வீக்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. பட் ஸ்வாமி எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட கிராண்ட் மதர்கிட்ட போய் பேசிக்கிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போது அவங்களோட ஃபாதருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வர உன்னோட கிராண்ட் மதர் வந்து உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நீ இப்போது உன்னோட கிராண்ட் மதர்கிட்ட பேசிகிட்டே இருந்த அப்படின்னா உனக்காக எக்ஸாம்ஸ் வந்து வெயிட் பண்ணாது. இப்போ நீ ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவல் போயிடுவாங்க. நீ வந்து அதே 5th ஸ்டாண்டர்டில் தான் இருப்ப. உன்னோட ஜூனியர்ஸும் உன் கூட சேர்ந்து 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. அது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும், கொஞ்சமாச்சும் நினச்சி பாரேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வாமியை வந்து அடிக்கடி திட்டிட்டு ஸ்வாமிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் ஸ்வாமியோட அப்பா வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு ஸ்வாமி வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்லையும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. எப்படின்னா, சங்கர் ஸ்வாமியோட ஃப்ரெண்டு, அவங்க ஃபேஸில் வந்து சிரிப்புங்கிறதையே ஒரு வாரமாக ஸ்வாமி பார்க்கல. அவ்வளோ சீரியஸாக வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் சங்கர் வந்து அவங்களோட கிளாஸில் ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட். அவங்கள பார்த்து ஸ்வாமி வந்து அடிக்கடி அட்மையர் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸாமுக்கு அவ்வளோ சீரியஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சோமு வந்து அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. பட் சோமுவுமே எப்படின்னா அந்த டைமில் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரி ஸ்வாமிக்கு வந்து தெரியுது. ஸ்வாமியோட ஃப்ரெண்டான ராஜம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பெல் அடிச்சிருச்சா, அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக முடிச்சுட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேசுகிறதே இல்லை. பேச்சை கூட குறைச்சிட்டாங்க இந்த எக்ஸாம்ஸ்னால். அந்த அளவுக்கு ராஜமும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சாமுவேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்பவும் போல் ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஜோக் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. மணி வந்து எப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. எக்ஸாம்ஸ் வருது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து சங்கர்கிட்டயே போயிட்டுருக்காங்க மணி. ஏன்னா சங்கர் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே நல்லா படிப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நமக்கு ஏதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா சங்கர்கிட்ட கேட்டால் சங்கர் வந்து அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சங்கர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சங்கர்னு சொல்லிட்டு சங்கர் பின்னாடியே மணி போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நினச்சி பயமாக இருக்குது. ஸோ வந்து மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் இருக்கிற கிளர்க்கு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம். கொஸ்டின் பேப்பரை வந்து தர சொல்லலாம். அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தெரியும். அப்போ நமக்கு எடுத்து தந்துட்டாங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து மணிக்கு இருக்குது. ஸோ கிளர்க்குக்கிட்ட போயிட்டு நம்ம சும்மா கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தரமாட்டாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான பிரிஞ்சால்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட டோரை வந்து தட்டுறாங்க. கிளர்க்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து அந்த பிரிஞ்சால்ஸை அவங்க கால்கிட்ட வந்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ளீஸ்டாக வந்து பேசுகிறாங்க. கிளர்க்கு வந்து வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு போகிறாங்க. அப்போது வந்து மணிக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்கக்கிட்ட இருந்து எப்படினாலும் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கிடலாம், நம்ம தான் எக்ஸாம் வந்து சூப்பராக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் கிளர்க்கு வந்து உள்ளே கூட்டு போனதுக்கு அப்புறமா அவரோட கேட்டை பற்றியே ஒரே பேசிகிட்டே இருக்காங்க. கேட் வந்து சாப்பிட மாட்டேங்குது, கேட் அப்படி பண்ணுது, கேட் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரே கேட்டை பற்றி பேசுகிறாங்க. மணிக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக இவர் ஏன் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. அந்த கிளர்க்கு சொல்கிற எதுவுமே வந்து மணியோட மைண்டில் வந்து போகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக வந்து மணி இருந்துகிட்ருக்கிறான்.
பட் கிளர்க் வந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணலைன்னொன்னே இவர் விட்டால் பேசிகிட்டே இருப்பார். நம்ம இப்போ எப்படியாச்சும் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே கிளர்க்கு வந்து அப்படி குழப்பமாக இவனை பார்த்துட்டு, ஆமாம் ஒரு வாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே இவன் வந்து சொல்கிறான், சார் இப்போ படிக்கணும், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அப்போது அதுக்கு சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ வந்து நல்லா ரீட் பண்ணியிருந்த அப்படின்னா நீ வந்து பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவனுக்கு வந்து என்னென்னா, இவர் ஒழுங்காக கொஸ்டினே சொல்ல மாட்றாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. உடனே இவன் வந்து கேட்குறான், சார் சொல்லுங்கள் சார், எப்படி படிக்கிறதுன்னு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் செஞ்சு பாரு, நீ அதை கவர் பண்ணிட்டாலே நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் எதிர்பார்க்குற ஆன்சர் அந்த கிளர்க்கு வந்து லாஸ்ட் வரை கொடுக்க மாட்றாங்க. மணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கரெக்டு கிடையாது, சார் இப்படி சொன்னான்னா நம்ம வந்ததே வேஸ்ட் ஆயிரும், நம்ம வாங்கி கொடுத்த பிரிஞ்சால்ஸும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு சார்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னென்னா, சார் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், என்ன கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சார் என்ன சொல்கிறாங்க, அந்த கிளர்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாங்க. அதாவது அவங்களோட ஒர்க்குக்கு அவங்க வந்து லாயலாக இருக்காங்க. மணி வந்து மனசுக்குள்ளேயே அவங்கள திட்டுறான். எப்படின்னா, உங்களுக்கே தெரிலனா வேறு யாருக்கு எப்படி தெரியும், நீங்கள் சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவன் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறான், சார் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக மைண்டில் அதே தான் இருக்குது, தூங்க முடியல, எக்ஸாம் நினச்சி பயமாக இருக்குது, அந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அதுக்கு சார் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ஜியாகிரஃபி வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அதில் வந்து மேப்பு ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி பார்க்கணும், அரித்மெட்டிக்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ராப்ளமாச்சும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளர்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆயிடுவ, அதுக்கப்புறம் உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே உன்னை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போந்தான் ராஜம், சங்கர் எல்லார பற்றியும் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது, அதுவும் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மணி நினச்சிட்டு இருக்கிற அதே டைமில் சுவாமியும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை மணி, ராஜம், சங்கர் எல்லாருமே வந்து நம்மளை ஏமாற்றிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்களோ, நம்ம அப்பா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம வந்து திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் மணி வந்து கிளர்க்கு கிட்ட வந்து ஜியாகிரஃபி பற்றி கேட்டுட்டோம், அரித்மெட்டிக் பற்றி கேட்டுட்டோம், இனிமேல் இங்கிலீஷ் பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இங்கிலீஷ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரீட் பண்ணிட்டியா இங்கிலீஷில் உள்ள லெசன்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மணி வந்து கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல், ஆமாம் சார் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அதுவே போதும், நீ வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து திருப்பி ரீட் பண்ணு, அதுவே என்ஆஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளர்க்கு வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மணிக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நம்ம வாங்கி கொடுத்த அந்த ஃப்ரெஷ்ஷான பிரிஞ்சால்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகலை, நமக்கு வந்து இவ்வளோ இது சார் சொல்லிட்டாங்க, நம்ம தான் இனிமேல் கெத்து, நம்ம தான் எக்ஸாமில் வந்து டாப்பில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அப்படியே வந்துடுறாங்க. அப்போது மணிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சீக்ரெட்டை வந்து நம்ம சுவாமிகிட்ட மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டன் போகிறாங்க. சுவாமியும் மணியும் வந்து செப்பரேட்டான பாத்தில் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் விநாயக் முடலி அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன். அதுக்கிட்ட க்ரோவ் ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வச்சுட்டு சுவாமி கிட்ட மணி வந்து கேட்குறாங்க, நமக்கு எக்ஸாம் வரப்போதில்ல, அந்த எக்ஸாமில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிற, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டோன்னே அதுக்கு சுவாமி என்ன சொல்கிறான், எப்படியும் அந்த புக்கில் இருக்கிற 2 அட்டைக்குள்ளே இருக்கிற இதிலேருந்து தான் வரப்போகுது, அதை தாண்டி வேறு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணுறான். உடனே மணிக்கு கோவம் வந்துடுது, இடியட் மாதிரி ஜோக் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ வந்து இந்தியா மேப் 2 பார்த்துக்கோ, ஆஃப்ரிக்கா மேப்பை 2 டைம் பார்த்துக்கோ, யூரோப்போட மேப் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோ, இது எல்லாத்தையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாரு சரியா அப்படின்ட்டு அட்லஸில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா மேப்பையும் சொல்கிறான்.
இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சுவாமி வந்து தலையை ஆட்டிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க எப்பவும் பாட்டிகிட்ட பேசுவான் இல்லையா, அவங்க பாட்டிகிட்ட போயிட்டு பேசிகிட்டே இருக்கிறான். எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து அவங்களோட காலை வந்து போஸ்ட்டில் வந்து இடிச்சுக்கிட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கதை சொல்கிறான். பட் அவங்க பாட்டி வந்து அன்றைக்கி கேட்குற மூடில் இல்லை, அவங்க வந்து ரொம்ப தூங்குற மாதிரியே இருக்கிறாங்க. சரி இவங்க இப்படி இருக்கிறாங்களே, நம்மளோட பிரதர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட லிட்டில் பிரதர்கிட்ட வந்து போகிறான். அவனை வந்து தொட்டிலில் வந்து தூங்க வச்சுருக்காங்க. அந்த லிட்டில் பிரதருக்கு வந்து 6 months தான் ஆகுது. சரியா, சுவாமி வந்து அந்த லிட்டில் பிரதர்கிட்ட போய் விளையாடிட்டு சுவாமிநாதன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். பட் அந்த பேபியும் தூங்கிடுச்சு. இவனுக்கு கோவமாக வந்துருச்சு. இவன் வந்து என்ன நினைக்கிறான், நம்ம மணி கூட விளையாட போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அப்பா வந்து எக்ஸாம் முடிகிற வரை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் போய் உட்காந்து அட்லாஸ் எடுத்துகிட்டு ஈரோப்போட பொலிட்டிக்கல் மேப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு அதை வந்து ஒவ்வொரு கமெண்ட்டாக அவன் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, இது பார்க்குறதுக்கு கேமலோட ஹெட் மாதிரிலாம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு ஷீட்டை எடுத்து அந்த ஈரோப் மேப்க்கு மேலே வச்சு அப்படியே அச்சு எடுத்து வரைகிறான். வரைஞ்சிட்டு அதை பார்க்குறான். இது என்னடா ஒரு ஸ்ட்ரேஞ்சான அனிமல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி அவன் வந்து அவனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகுது. பட் அவன் வந்து ஸ்டடீஸ்க்குன்னு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. பட் விளையாடுறதுக்கு பதிலாக ஏதோ உருப்படியாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கிறான். அப்போது வந்து அவங்க அப்பா வந்து வராங்க. வந்துட்டு படிக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பாராட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு அவனுக்கு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி எழுதுறான். அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் எழுதுறான்னா, அவனுக்கு வந்து 20 அன்ரூல்டு ஒயிட் பேப்பர் ஷீட்ஸ் வந்து வேணும். அப்புறம் வந்து நிப்ஸ் வந்து 6 வேணும். இங்க்கு வந்து 2 பாட்டில் வேணும். கிளிப்ஸு வேணும், பின்ஸ் வேணும். அந்த மாதிரி லிஸ்ட் வந்து போட்டுட்ருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கே வந்து குழப்பமாக இருக்குது. வெறும் 20 ஷீட்டு போதுமா, அதுவும் அன்ரூல்டு ஒயிட் பேப்பர் தான் வேணுமா, ஏன் ரூல்டு பேப்பரும் நம்ம சேர்த்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போது பென்னுக்கு யூஸ் பண்ணுற நிப்ஸ் இருக்கும் இல்லையா, அது 1 போதுமா, இல்லை 2 வேணுமா, இல்லை 5 வேணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். கடைசியில் அந்த லிஸ்ட்டு எழுதுனா இல்லையா, அதை வந்து ரிவைஸ் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறான். அதில் வந்து அன்ரூல்டு ஒயிட் பேப்பர் வேணும், ரூல்டு ஒயிட் பேப்பர் வேணும், பிளாக் இங்க்கு தான் வேணும், கிளிப்ஸு வேணும், பின்ஸ் வேணும், அது கூடவே வந்து கார்ட்போர்டில் செய்யப்பட்ட ஒரு எக்ஸாம் பேட் வேணும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு 1 ரூபி காயின் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிடுறான். எழுதிட்டு அவங்களோட அப்பா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எங்கே போகிறான் அப்படின்னா அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் நின்றுட்டே இருக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவனை கவனிக்கல. ஸோ இப்போ அப்பா வந்து ஒர்க்காக இருக்காங்க, நம்ம இப்போ கேட்டோன்னா அது சரியாக வராது, நம்ம இன்னொரு நாள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வர்றான். அவன் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே ஸ்டெப் அவுட் ஆகும்போது அவங்க அப்பா வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவனுக்கு பயமாயிருது. ஏன்னா அவங்க அப்பா கத்துனதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டோனே இல்லை. அப்போது இடியட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவன் வந்து நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறான். உடனே உனக்கு வந்தால் உள்ளே வந்து பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது எதுக்கு வந்த, கையில் என்ன லிஸ்ட்டுன்னு கேட்டோன்னே இவன் நத்திங்னு சொல்கிறான். காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவன் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்குறான். அப்போ என்ன சொல்லிட்டு கொடுக்குறான்னா, டே ஆஃப்டர் டுமாரோ வந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அதை வாங்கிட்டு, நீ என்ன நினைக்கிற, காசு என்ன வானத்திலேருந்து கொட்டுதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க அப்பா வந்து சுவாமியை வந்து திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட காலத்துலலாம் வெறும் ஸ்லேட் மட்டுமே எங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு, நீ என்னென்னா பென் வேணும், பேப்பர் வேணும், அது வேணும், இது வேணும்னு எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சுவாமி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவங்க கிட்ட கேட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் போகிறான். ரிட்டன் போகும்போது அவன் வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே ட்ரீம் பண்ணிகிட்டே போகிறான். எப்படி ட்ரீம் பண்ணுறான் அப்படின்னா, அமீர் மார்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து இவன் எழுதின இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இவன் எந்த மாதிரி ட்ரீமில் போயிட்டுருக்கான் அப்படின்னா, இவன்கிட்ட நிறைய காசு இருக்குது. அந்த காசை கொண்டுட்டு இவன் வந்து அமீர் மார்ட்டுக்கு போகிறான். இவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்குகிறான். இந்த மாதிரி ஒரு ட்ரீமை வந்து நினச்சிக்கிட்டே அவன் வந்து போயிட்டுருக்கிறான். இப்படி இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. தேட்ஸ் ஆல் அபவுட் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ.